தோழர்களே வணக்கம். நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து பெருங்குளத்தில் பெரியமடை பாசனத்தின் மூலமாக ஒரு 300 ஏக்கருக்கு மேலே பயன்படக்கூடிய ஒரு பாசன பகுதி, வேளாண்மை பகுதியில் தான் நிற்கும். நம்ம கூட நிற்கிறது இந்த பெரியமடை பாசனத்தினுடைய பெரியமடை பாசனத்தினுடைய விவசாய சங்க தலைவராக இருக்கக்கூடிய திருவாளர் ரவி அவர்கள் நிற்காங்க. ஏற்கனவே இந்த பகுதியை நாங்கள் பல பிரச்சனைகளை சுட்டி காட்டிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கி நாங்கள் சுட்டி காட்டக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இந்த பெரியமடை பகுதியை கொஞ்சம் சுட்டி காட்டுங்க. இது பூரா வயல் பகுதி. இந்த பகுதி ஃபுல்லாக நீங்கள் குளம் மாதிரி தெரியக்கூடிய பகுதி வந்து வயல். ஒரு 300 ஏக்கருக்கு மேலே உள்ள அந்த பக்கமும் காட்டிடுங்க. எல்லாம் வயல் பகுதிகள். இந்த வயல் பகுதியில் தான் ஏதோ ஒரு குளத்தில் புல் அடைஞ்ச மாதிரி ஒரு குளத்துற மாதிரி தெரியும். இது அவ்வளோ விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்குரிய உகந்த ஒரு பகுதி தான். நீங்கள் இப்படி கிடக்கு, குளம் மாதிரி கிடக்கு. ஏன் கிடக்குன்னா, அந்த 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 மேட்டு பகுதியிலேருந்து தான் பெரியமடை உருவாகுது. அந்த மேட்டு பகுதியை காட்டுங்க. அந்த மேட்டு பகுதியிலேருந்து பெரியமடை உருவாகி அந்த பெரியமடையுடைய கால்வா அங்கே வரைக்கும் போய் இந்த 300 ஏக்கர் பாசனத்துக்கு பயன்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி. இதில் என்ன பிரச்சனைனா, அந்த பெரியமடை ஏற்கனவே 2023 டிசம்பர் 17 ஏற்பட்ட பெரிய வெள்ளத்தில் அது உடைச்சி ஏற்பட்டு அந்த வாய்க்காலும் உடைச்சிச்சு. அந்த வாய்க்காலும் உடைப்பு ஏற்பட்டு அந்த 2 பகுதியுடைய அந்த தண்ணி தான் அந்த வயல்வெளிகளில் வந்துடும். வயல்வெளியில் வந்து அந்த வயல்வெளியில் எப்பவுமே தண்ணி கிடக்கு. அறுவடையும் செய்ய முடியல, விவசாயம் பண்ண முடியல. அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்க அந்த கரைக்கட்டுகள்லாம் பலப்படுத்தணும். அந்த பெரியமடை பகுதியை சீரமைச்சா தான் இந்த பகுதி விவசாயம் பண்ண முடியும். 300 ஏக்கர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த விவசாய பெருமணி மக்கள். அதை பற்றி நமதுடைய ரவி அவர்களும், இந்த பெரியமடை பாசனத்து ரவி அவர்களும் இப்போ தெளிவாக சில கருத்துக்களை சொல்லுவாங்க. நம்ம பெரியமடை பாசனத்தில் கிட்டத்தட்ட 300 ஏக்கர் ஒரு பகுதி, அது சிவகிரி பகுதி ஒரு 300 ஏக்கர். இந்த தண்ணி வந்து 2 பக்கமும் வடிகால் இல்லாமல் உடைச்சி பெரியமடை வழி அந்த வாய்க்கால் பெரிய வாய்க்கால் வந்து உடப்பு இது வராச்சு 2023 உடப்பு விட்டது. இது வந்து எந்த இதுவுமே இந்த இது சரி பண்ணி தரல சர்க்கார். நாங்களாம் ஏற்பாடு பண்ணி அடைச்சிருக்கோம். இதுவரையும் நாங்கள் ஒரு காரை அடைச்சாச்சுன்னா இன்னொரு காரையில் உடப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த 2 பக்கமே விவசாயம் பண்ண முடியாமல் சூழ்நிலை. இந்த வடிகால் மேல் பக்கம் மாங்கனாத்துக்கு மேல் பக்கம் முடிய இது உருவசி செல்வராஜ் எம்எல்ஏ எடுத்து விட்ருக்காரு. அதுக்கு கீழ்ப்பக்கம் வடிகாலுக்கு கீழ்ப்பக்கம் வந்து அந்த தண்ணியில் வந்து இங்கே மோதி வந்துனாப்புல இந்த வடிகால் வடி விடாமல் விவசாயம் பண்ண விடாமல் அந்த தண்ணிகள் வந்து பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் விவசாயமே பண்ண முடியல. இந்த விவசாயம் பண்ண முடியாத சூழ்நிலையில் இந்த வடிகால் மட்டும் இந்த சரி பண்ணியிருந்தால் இந்த விவசாயம் இந்த குளத்து நிறைய தண்ணி இருந்தும் இந்த விவசாயம் பண்ண முடியாமல் சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இது வாழ்வாதார ரேஷன் அரிசி கூட இப்போ வாங்கி தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். எந்த சூழ்நிலையும் இல்லாமல் இருக்குது. ஆமாம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதில் குளத்தில் தண்ணி இருக்குது. ஒரு அடிப்படை கருத்து, முக்கியமான கருத்து அவங்க சொன்னது தான். குளத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. இப்போ அந்த தண்ணி இருந்தும் அந்த பெரியமடையை சீரமைக்காதது, அந்த கிழக்கிருந்து வரக்கூடிய அந்த கால்வாயை சீரமைக்காதது, அப்புறம் அந்த பெரியமடையிலிருந்து வரக்கூடிய பிரிவில் ஏற்பட்ட அந்த அடைப்பை சீரமைக்காதனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனையால் இந்த வயல்வெளிகள்லாம் குளம் மாதிரி தான் கிடக்கு. விவசாயத்தை பண்ண முடியல. இவங்களே ஒரு மண்முடையை வச்சு அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற ஒரு கருத்தை ஆழமாக பதிஞ்சிருக்காங்க. எப்படி ஒரு நிலைமை இருக்குது பாருங்கள். இவங்களே அந்த பெரியமடையிலிருந்து வரக்கூடிய அந்த அங்கே இருக்கிற மேற்க இருக்கிற ஒரு கால்வாயை அந்த அவங்களே மண்ணுங்கன்னு வச்சு இந்த மணல் முறைகளை திரட்டி தான் அடைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குங்கிற ஒரு கருத்தை பல முறையிலும் நாங்கள் சொல்லியிருந்தோம். பல முறை சொல்லியிருக்காங்க. இன்ஜினியர் வந்து பார்த்துட்டு, இந்த மாவட்ட இன்ஜினியர் வந்து பார்த்து அந்தளவு போயிட்டாங்க. நான் எடுத்து தரேன்னு சொன்னது தான் சொன்னாங்க. சரி, வேறு இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. அந்த ஒரு பிரச்சனை தான் அதுக்கு இன்றைக்கி வந்திருக்கோம். அருமையாக சொன்னாங்க. இதோட விளக்கத்தை நாங்கள் கொடுத்துருக்கோம். ஆகவே நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து எளிமையாக நாங்கள் விட போகிறதில்லை. வரக்கூடிய காலங்களில் விவசாய சங்க நிர்வாகிகளை திரட்டி, பொதுமக்களையும் திரட்டி முதல்ல மனு கொடுப்பு போராட்டம். மாவட்ட ஆட்சியர் இளம்பகுத்தவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி, அவங்கள போய் பார்த்து நாங்கள் ஒரு மனு கொடுப்பு போராட்டத்தை வைக்க போகிறோம். அதற்கு பிறகு அரசியல் கட்சி, அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்களையும் சந்தித்து ஒரு கோரிக்கையை கொடுத்து ஒரு ஆர்ப்பாட்டங்கிறதையும் நாங்கள் ஏற்பாடு படுத்தியிருக்கோம். அப்படிங்கிற கோரிக்கையை அழுத்தமாக நாங்கள் பண்ண போகிறோம். வேறு முடிவில்லை. ஏன்னா பல திருப்பி இந்த பிரச்சனையை சுட்டி காட்டிட்டோம். விவசாயிகளுடைய பிரச்சனை
விவசாயம் செழித்தாதான் அவங்க வாழ முடியும். இன்னைக்கு சர்க்காரில் அனைத்து துறைகளும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவசாயத்துறை நம்பி தான் பிழைப்பு நம்பி தான் இந்த மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த சுற்றுலா பகுதி பூரா இந்த விவசாயத்து வாழ்வாதாரம் வச்சு தான் நாங்கள் படிச்சுட்டு இருக்கோம். விவசாயத்தை வைத்து அவங்களுடைய பிழைப்பு பண்ணிட்டு இருக்கோம். வேற இது கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த விவசாயம் பண்ணக்கூடிய நிலங்கள்லாம் இப்படி குளம் மாதிரி கிடந்தாக்கி அந்த குளத்துக்குள்ள இறங்கி எப்படி இந்த விவசாய பணிகளை பண்ண முடியுங்கிற கோரிக்கை அழுத்தம் வச்சாங்க. நாங்களும் வைக்கோம். மாண்புமிகு முதல்வர் அரசியல் பணி குழுமத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும், துணை முதல்வர் உதயநிதி ஐயா அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர்களுக்கும், குறிப்பாக ஊர்வசி சிறுவன் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களுக்கும் அழுத்தமாக பதிவு வைக்கும். ஏரல் தாலுகா தாசில்தார் அவர்களுக்கும் இந்த கோரிக்கையை திரும்ப வைக்கும். ஆர்ப்பாட்ட களத்திலையும் சந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடை நாங்கள் உருவாக்கியிருக்கோங்கிற கோரிக்கையை அழுத்தமாக வைக்கும். அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் மற்றும் விவசாய சங்கத்தினுடைய பிரதிநிதி ரவி. நன்றி.